ஏன்டா சிம்பு சாரும் கமல் சார் சேர்ந்தா எவ்வளவு பெரிய ஒரு கம்பேக்டா கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. நீங்க நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா தக்லைஃப் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மாசான ஒரு கேங்ஸ்டர் தான் நம்ம கமல் சார். ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி அண்ணன் வந்து எப்படி சேர்றாரு, ஸோ அவங்க ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற பாண்டு, அந்த பாண்டு ஏன் பிரியுது, திடீர்னு அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஏன் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுது, அந்த ரெண்டு ரெண்டு கேங்ஸ்டரும் கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா, அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதான் ஓவரால் கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வரையும் ஓகே, ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஃபேன்குள்ளேயே திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு இருந்துச்சு. ஸோ சிம்பு சாரும் கமல்ஹாசன் சாரும் அந்த காரில் ஒரு மாதிரி எமோஷனலாக பேசுகிற சீக்வன்ஸ் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா அந்த படத்தை எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. கமல் ஃபேன், ரஜினி ஃபேன் யாராக இருந்தாலும் சரி, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத, உங்க கருத்தை அந்த கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. நான் அதை பார்த்துட்டு நாளை பண்ண நல்ல கருத்தா போட முடிஞ்சா கண்டிப்பா போட்டு விடுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறதுக்கு நீங்க இன்னும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.